நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதனால் பல்வேறு கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சித் தலைவர்களுள் ஒருவரான ராகுல் காந்தி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழகம் வருகிறார். இதற்கிடையே கோவையில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பாக திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி இணைந்து 12ஆம் தேதி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என கூறப்பட்டுள்ளது. விழுப்புரத்தை அடுத்த விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் உள்ள மைதானத்தில் இன்று திமுக சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் துரை ரவிக்குமார், கடலூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், அமைச்சர்கள் க. பொன்முடி, செஞ்சி கே.எஸ். மஸ்தான், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதனிடையே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு உள்ளிட்டவை குறித்து அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய அரசுகள் கருத்து தெரிவித்திருந்தன. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ஐநா சபை செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் செய்தியாளர்களிடம் பேசியபோது, தேர்தல் நடைபெறும் எந்தவொரு நாட்டையும் போலவே இந்தியாவிலும் வாக்காளர்களின் அரசியல் மற்றும் சமூக உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமான மற்றும் நியாயமான சூழ்நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் தேர்தல் நடத்துவது குறித்து ஐநா எங்களுக்கு சொல்ல தேவையில்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவது குறித்து ஐநா எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடப்பதை இந்தியாவின் மக்கள் உறுதி செய்வார்கள் என்று பேசினார். சுபமுகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் 3 நாட்கள் வார விடுமுறை முன்னிட்டு சென்னையிலிருந்து பிற இடங்களுக்கு கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் உள்ளன. பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக பொது விடுமுறை அளிக்கப்படுகிறது என தமிழக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.